கடலின் ஆழத்தில் நீல நிற அலைகளுக்கு நடுவே ஒரு அழகான நட்சத்திர மீன் மெதுவாக நகர்கிறது. அதற்கு 5 கைகள் இருக்கின்றன. அந்த கைகள் நட்சத்திர மீனுக்கு நடக்கவும், உணவை பிடிக்கவும், பாதுகாப்பாக இருக்கவும் உதவுகின்றன. சில நேரங்களில் கடலில் வாழும் பிற உயிரினங்களால் அல்லது கடும் அலைகளால் நட்சத்திர மீனின் ஒரு கை சேதமடையலாம். ஆனால் கவலைப்பட வேண்டாம். இயற்கை நட்சத்திர மீனுக்கு ஒரு சிறப்பு வரம் கொடுத்திருக்கிறது. நட்சத்திர மீன் தனது இழந்த கையை மெதுவாக மீண்டும் வளர்த்துக் கொள்கிறது. நாளுக்கு நாள் அந்த இடத்தில் ஒரு சிறிய புதிய கை உருவாகிறது. சிறிது நேரம் கழித்து அது முழுமையான ஒரு கையாக வளர்கிறது. இந்த திறன் நட்சத்திர மீனை பாதுகாக்க உதவுகிறது. கடலில் உயிர் வாழவும் மீண்டும் மகிழ்ச்சியாக நகரவும் இந்த புதிதாக வளரும் கைகள் உதவுகின்றன. அதனால்தான் நட்சத்திர மீன் தனது கைகளை இழந்தாலும் பயப்படாமல் மீண்டும் புதிதாக கைகள் வளர்த்துக் கொள்கிறது. இது இயற்கையின் அற்புதமான மாயம். Subscribe to Peekaboo Tamil. Please subscribe for more fun. Yay, thank you. ஒரு அமைதியான இரவில் வானத்தில் சந்திரன் மெதுவாக ஒளிர்கிறான். அந்த மென்மையான ஒளி கீழே விரிந்துள்ள பெரிய கடலை தொட்டுக் கொண்டிருக்கிறது. கடல் நீர் அமைதியாக அசைந்து சந்திரனை நோக்கி மெதுவாக நகர்கிறது. ஏனெனில் சந்திரனுக்கு ஒரு விசேஷமான இழுப்பு சக்தி இருக்கிறது. அந்த இழுப்பு சக்தி கடல் நீரை தன்னிடம் இழுக்கும் போது அங்கே உயர்ந்த அலைகள் உருவாகின்றன. இதைத்தான் நாம் உயர் அலை என்று சொல்கிறோம். சந்திரன் தூரம் செல்லும் போது அந்த இழுப்பு குறைந்து கடல் நீர் மீண்டும் பின்னோக்கி நகர்கிறது. அப்போது குறைந்த அலை தோன்றுகிறது. இந்த உயர்ந்த அலை, குறைந்த அலை தினமும் நேரத்துக்கு நேரம் மாறிக்கொண்டே இருக்கும். இது அனைத்தும் சந்திரனின் மென்மையான இழுப்பால்தான். இப்படியே அமைதியான சந்திரன் பெரிய கடலையும் மெதுவாக வழிநடத்தி பூமியின் இயற்கையை சமநிலையில் வைத்திருக்கிறான். அதனால்தான் கடல் அலைகளை சந்திரன் கட்டுப்படுத்துகிறது. ஹலோ நண்பர்களே, Peekaboo Tamil சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கிளிக் பண்ணுங்க.